திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். தரமான சம்பவம். வீட்டு லோன் கட்டுறீங்களா? வட்டி குறையுது. அதிரடியாக குறைக்கப்பட்ட ரெப்போ ரேட். ரிசர்வ் வங்கியின் ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது. அதாவது 6% குறைந்து உள்ளது. ரிசர்வ் வங்கியால் வணிக வங்கிகளுக்கு நிதிக்கான வட்டி அளவு நிர்ணயம் செய்யப்பட்டு, இந்த வட்டி விகித நிர்ணயம்தான் ரெப்போ விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. இதை வைத்துதான் வங்கிகள் தங்கள் அளிக்கும் கடன்களுக்கு வட்டியை நிர்ணயம் செய்யும். இந்த விகிதம் உயர்ந்தால் வட்டி உயரும், அதேபோல் கட்ட வேண்டிய தொகை உயரும். ரெப்போ ரேட் உயரும் போதெல்லாம் வட்டி குறைவதால் இஎம்ஐ கட்ட வேண்டிய காலமும் உயரும். உதாரணமாக, நீங்கள் மாதம் 30,000 ரூபாய் கட்டுகிறீர்கள், 20 வருடங்களுக்கு இஎம்ஐ கட்டுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ரெப்போ ரேட் உயரும் பட்சத்தில் நீங்கள் கட்ட வேண்டிய வட்டி கூடுதலாகும். இதனால் இஎம்ஐ உயரும். ஒரு வேளையில் இஎம்ஐ உயராத பட்சத்தில் வங்கிகளுக்கு இஎம்ஐ செலுத்தும் காலத்தை உயர்த்தும். உதாரணமாக, இஎம்ஐ 35,000 உயரும் அல்லது இஎம்ஐ செலுத்தும் காலம் 25 ஆண்டுகள் கூட ஆகும். இது வெறும் உதாரணம்தான். ரெப்போ ரேட் உயரும் இறங்கும் விகிதத்தை வைத்து இது மாறும். இப்படிப்பட்ட நிலையில்தான் வங்கி கடன் வாங்கியவர்களுக்கு முக்கிய நற்செய்தி ஒன்று ரிசர்வ் வங்கி இந்தியா தெரிவிக்க உள்ளது. பலரும் எதிர்பார்த்த அறிவிப்பில் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி ரெப்போ ரேட் விரைவில் குறையப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்பதாக அறிவித்துள்ளது. அதாவது 6% குறைத்துள்ளது. அடுத்த சில சமயங்களில் பணவீக்கம் 4%க்கும் குறைவாக இருக்கும் என்று ஆர்பிஐ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த பிப்ரவரி மாதம் 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைத்திருக்கிறது. இதன் மூலம் ரெப்போ விகிதத்துடன் இணைக்கப்பட்ட அனைத்து வெளிப்புற அளவுக்குள் கடன் விகிதங்களும் குறைய வாய்ப்புள்ளது. குறிப்பாக கார், வீடு லோன்கள் இஎம்ஐ குறையும் என்று கண்காணிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ரெப்போ ரேட் விகிதத்தை 6.5% இருந்து 6.25 குறைக்கப்பட்டுள்ளது. 0.25% வட்டி விகிதம் குறைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 11 முறை இதில் மாற்றம் செய்யப்படாத நிலையில் தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. மக்களிடம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.